வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது ஜிகே வீடியோ. ஜிகேல நம்ம தேசிய தலைவர்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறைய தலைவர்களுக்கான வீடியோ இதே மாதிரி என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ராஜாஜி. ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர். நம்ம தேசிய தலைவர்கள்லயேவும் அரசியல்ல ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சவர் தான் ராஜாஜி. இவர் மூதறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட பெட் நேம் மூதறிஞர். அதை தான் பிராக்கெட்ல நான் எழுதியிருக்கேன். அடுத்தது, எனது மனசாட்சியின் காவலர் அப்படின்னு சொல்லி ராஜாஜியை யாரு சொன்னாங்க அப்படின்னா காந்தி சொல்லியிருப்பார். மனசாட்சியின் காவலர் அப்படின்னு சொன்னது மனசாட்சியின் காவலர் யாரு? காந்தி அப்படின்னு நினைச்சிடாதீங்க. காந்தி ராஜாஜி அப்படி சொல்லியிருக்காரு, எனது மனசாட்சியின் காவலர்னு. அதே மாதிரி நவீன இந்தியாவின் சாணக்கியர் அப்படின்னு சொல்லி ராஜாஜி யாரு சொன்னாங்கன்னா நேரு சொல்லியிருப்பாரு. இந்த காந்தி நேரு கிட்ட இந்த அளவுக்கு சிறப்பு பெயர் பெற்றவர் தான் ராஜாஜி. இவரோட உண்மையான இயற்பெயர் ஃபுல் நேம் என்னன்னா சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார். ராஜகோபாலாச்சாரியார் அப்படின்றதுதான் இவரோட ஃபுல் பேரு. அதான் ராஜாஜி அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா சொல்லியே நம்ம பழகிட்டோம். இது வரைக்கும் 2 முறை இவர் முதலமைச்சரா இருந்திருக்காரு. அதே மாதிரி கடைசி கவர்னர் ஜெனரலா இருந்த ஒரே இந்தியன் இவர்தான். கவர்னர் ஜெனரல் வைஸ்ராயா மாறிச்சு. அது மாதிரி கடைசி கவர்னர் ஜெனரலா இருந்த ஒரே இந்தியன் யாருன்னு கேட்டா அது ராஜாஜி தான். இவர் பிறந்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தொரப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல பிறந்தாரு. இவரோட பேரண்ட்ஸ் பேருனா சக்கரவர்த்தி வேங்கட ஐயங்கார், அம்மா சிங்காரம். இவர் எப்ப பிறக்கிறாருன்னா 1878 டிசம்பர் 10ல பிறந்தாரு. டிசம்பர் 10 என்னன்னு உங்களுக்கு தெரியும், மனித உரிமைகள் தினம். அதான் எழுதியிருக்கேன். அது நான் படிக்கும்போது நோட்ஸ்க்காக எழுதுனது. டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம். அடுத்தது, இவரோட தொடக்கப்பள்ளி எங்க இருந்துச்சு அப்படின்னா தொரப்பள்ளியில. அவர் பிறந்த ஊர்லயே தொடக்கப்பள்ளியை முடிக்கிறாரு. நடுநிலை கல்வி ஓசூர்லயும், உயர்நிலை கல்வி பெங்களூர்லயும், சட்டப்படிப்பை சென்னையிலயும் முடிக்கிறார். உங்களுக்கு தெரியும் கிருஷ்ணகிரி, சூளகிரி, ஒசூர், அப்படியே பெங்களூர் எல்லாம் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற ஏரியா. அடுத்தது, விவேகானந்தரால் பாராட்டப்பட்டவர். விவேகானந்தரை பாராட்டினவர் தான் ராஜாஜி. அடுத்தது, இவரோட வழக்கறிஞர் தொழிலை இவர் சேலத்துல தான் ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட இவரு சேலத்துல நல்ல ஒரு ஃபேமஸான லாயரா இருந்தாரு. வழக்கறிஞர் தொழில்ல இவர் முதல் வழக்கிலேயே விஜயராகவாச்சாரியாரை ஜெயிக்கிறாரு. விஜயராகவாச்சாரியார் யாருன்னா ரொம்ப ஃபேமஸானவர். அவரும் ஒரு வக்கீல் தான். அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்த ஒரு வக்கீல். இவரை சேலத்து சிங்கம்னு சொல்லுவாங்க. விஜயராகவாச்சாரியார சேலத்து சிங்கம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவரவே முதல் கேஸ்லயே ஜெயிக்கிறாரு. அந்த காலத்திலேயே மாசம் 3000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு பெரிய லாயரா தான் ராஜாஜி இருந்திருக்காரு. பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனை என்னன்னா நாத்திகம். பெரியார் ஒரு நாத்திகவாதி. அதுக்கு தான் கருப்பு ட்ரெஸ் போட்டிருப்பாரு. அவர் எந்த சாமியும் கும்பிட மாட்டாரு. ஆனா ராஜாஜியோட கருத்து என்னன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அந்த பகுத்தறிவு சிந்தனை தான் முக்கியம். கடவுள் சிந்தனை எல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொன்னவர் இல்லையா பெரியாரு. ஆனா ராஜாஜி என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த பகுத்தறிவை கொடுக்கறதே இறைவன் தான் அப்படின்னு சொல்றவர் தான் ராஜாஜி. முழுக்க முழுக்க கடவுள் நம்பிக்கை அதிகம் கொண்டவர். சேலத்தோட நகராட்சி உறுப்பினர் ஆகிறாரு. சேலம் கலாசாலையில தாழ்த்தப்பட்டோருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாரு. ஓகேவா? இந்த மாதிரி இவரு லாயரா இருந்ததுனால நிறைய அந்த கோயில் தரிசனங்கள்ல உள்ள நுழையிறதுக்கு பெர்மிஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவர் செஞ்சிருப்பாரு. 1917ல சேலம் நகராட்சியோட தலைவராகிறார். இப்ப நகராட்சி மேயர் இப்படிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சேலம் நகராட்சி தலைவரா இருந்திருப்பாரு. அந்த பீரியட்ல தான் குடிநீர் குழாய் பதிக்கும் பணியை இவர் கொண்டு வந்திருப்பாரு. அதாவது என்னன்னா வீட்டுக்கு குழாய் போட்டு தண்ணி கொண்டு வருவாங்க இல்லையா? அது அந்த பீரியட்ல தான் நடந்திருக்கும். அதுக்கடுத்து திருப்பதியில கீழ் சாதியினர் தரிசனம் செய்ய வாதாடி அனுமதி பெற்று தந்தார். கீழ் ஜாதியினர்லாம் முதல்ல உள்ள அனுமதியே கிடையாது திருப்பதியில. இப்ப ஆனா அப்படி கிடையாது. யார் வேணாலும் போறாங்க இல்லையா? ஜாதி அடிப்படையில அங்க உள்ள என்ட்ரி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் இப்ப போறோம், சாமி கும்பிடுறோம் அப்படின்னா, அதுக்கு அடிப்படை காரணமா இருந்தவரே ராஜாஜி தான். அவர் தான் இத கேஸ் போட்டு பெர்மிஷன் வாங்கி எல்லாருக்கும் குடுத்தவர். அடுத்தது 1937ல முதலமைச்சர் ஆகுறாரு. அப்பதான் உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு 1920ல தான் பிரிட்டிஷ் பீரியட்ல முதல் பொதுத் தேர்தல் வந்துச்சு. முதல் பொதுத் தேர்தல்.
இதுல என்ன நடந்திருக்கும்? அந்த டைம்ல தான் ஒத்துழையாமை இயக்கத்த காந்தி அறிவிச்சிருப்பாரு. அதனால நாங்க எந்த இதுக்குமே ஒத்துழைப்பு குடுக்கக் கூடாதுன்றது தான் அந்த இயக்கத்தோட அமைப்போட பிளானே, குறிக்கோளே. அப்ப என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த எலக்ஷனையும் புறக்கணிச்சிருப்பாங்க. அப்ப காங்கிரஸ் வந்து எலக்ஷன்லயே நிக்காது. அப்போ நீதி கட்சி நின்னு ஜெயிச்சு கிட்டத்தட்ட 1937 வரைக்கும் நீதி கட்சிய சேர்ந்தவங்க தான் ஆட்சியில இருப்பாங்க. இடையில ஒரே ஒரு பீரியட் மட்டும் சுயராஜ்ய கட்சி வரும். இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஆம் ஐஎன்எம்ல நடத்தியிருக்கேன். அப்போ 37 வரும்போது தான் என்ன செய்வாங்கன்னா, காங்கிரஸ் ஓகே நம்மளும் எலக்ஷன்ல நிக்கலாம். அதிகாரம் கையில இருந்தா தான் நம்ம நெனச்சத செய்ய முடியும்னு சொல்லி எலக்ஷன்ல நிப்பாங்க. நின்னு ஃபர்ஸ்ட் டைம்லயே வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிச்சுரும். காங்கிரஸ் ஜெயிச்சு முதல்ல வந்து சிஎம்மா இருந்தவர் வந்து ராஜாஜி. முதல் சிஎம்மா இருந்தவர் ராஜாஜி. அப்பதான் ஆலய தரிசனத்துக்கு எல்லாத்துக்கும் அனுமதி வந்து ராஜாஜி குடுத்திருப்பாரு. எல்லாரும் ஆலய தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா அவரு சிஎம் ஆயிட்டாரு இல்லையா அந்த டைம்ல. அப்ப என்ன ஆயிருக்கும்னா 37ல ஆனவரு 39லயே ராஜினாமா பண்ணிருவாரு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இவரு மட்டும் பண்ணியிருக்க மாட்டாரு. மொத்த காங்கிரஸ் கட்சியுமே பதவியில இருந்து விலகிருவாங்க. எதுக்காக அப்படின்னா, 2ண்ட் வேர்ல்டு வார் வந்துரும். 2ண்ட் வேர்ல்டு வார் வந்துரும். அந்த வேர்ல்டு வார்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காங்கிரஸ் கட்சிய கேட்காமவே பிரிட்டிஷ்காரங்க இந்தியர்கள வந்து அந்த இதுல வந்து ஈடுபடுத்திருவாங்க. அப்போ கட்சி என்ன சொல்லும்னா, இந்தியாவுக்கே இந்திய தேசிய காங்கிரஸ் தான் அது. மொத்த இந்தியாவுக்கான ஒரு கட்சி. அப்போ எங்கள ஒரு வார்த்தை கூட கேட்காம, இந்த இந்தியர்கள வந்து நீங்க வந்து இப்படி வேர்ல்டு வார்ல ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லயே நான் அது பண்ணுவேன், இது பண்ணுவேன்னு சொல்லி, நம்மள வந்து இன்வால்வ் பண்ணிட்டு, கடைசியில எதுவுமே செய்யாம 1918ல வேர்ல்டு வார் முடிஞ்சோனே 19ல கொடுமையான ரவுலட் சட்டத்த போட்டு, அ மிகப்பெரிய அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையெல்லாம் நடத்துனது. ஆல்ரெடி அதிலயே பயங்கர கோவத்துல இருந்திருப்போம். அப்படி இருக்கும்போது இன்னொரு வேர்ல்டு வார்ல கேள்வியே கேட்காம, உங்களுக்கு வந்து இது நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா, நாங்க திரும்ப இதெல்லாம் செய்வோம்ன்னு எதுவுமே கேட்காம, இவங்க வந்து இன்வால்வ் பண்ணிருவாங்க. இந்திய இந்திய போர் வீரர்கள. அப்ப எந்த அளவுக்கு அவங்க மனசுல வந்து ரொம்ப கம்மியா நெனச்சிருக்காங்கன்னு பாருங்க. அ இவங்க என்ன பண்ணிற போறாங்க? இவங்கட்ட எதுக்கு நம்ம கேட்கணும்? அப்படிங்கிற மாதிரி தான் 2ண்ட் வேர்ல்டு வார்ல அவங்க இன்வால்வ் பண்ணது காங்கிரஸ்க்கு பிடிக்காது. அப்ப நாங்க எதுக்கு இங்க ஆட்சி அமைக்கணும்? எங்கள வந்து ஒரு பொம்மை மாதிரி சும்மா டம்மியா நாங்க எதுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு பதவிய ஃபுல்லா விலகிருவாங்க. அப்போ ஒரு 39 வரைக்கும் தான் இவரு வந்து சிஎம்மா இருந்திருப்பாரு. இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல வர்றதுனால நான் சொல்றேன். அடுத்தது ராஜாஜியின் மகள், ராஜாஜியோட பொண்ணு காந்தியோட தேவதாஸ் அப்படிங்கிற கடைசி பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்திருப்பாரு. ஆக்சுவலா ராஜாஜிக்கும் காந்தியும் சம்மந்தக்காரங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தி. அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 1952ல திரும்பவும் மறுபடியும் ராஜாஜி வந்து சிஎம் ஆகுறாரு. 2ண்ட் டைம். இப்ப என்ன ஆகும் அப்டின்னா, இப்பயும் அவரு வந்து ரொம்ப நாள் இருந்திருக்க மாட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்திலேயே 1954லயே ராஜினாமா பண்ணியிருப்பாரு. நெறைய வந்து ராஜாஜி மேல வந்து நெறைய விமர்சனங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அவரு வந்து பதவியில இருக்கும்போது. ரொம்ப நல்ல திறமையானவரு, சாணக்கியர், படிச்சவரு. பட் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டே இருப்பாரு. மக்களோட அந்த விமர்சனங்களுக்கு ஆளாயிட்டே இருப்பாரு. 2ண்ட் டைம்ல அவரு வந்து சிஎம் ஆகுறாரு. அப்ப என்ன பண்றாருன்னா, குலக்கல்வி திட்டத்த அறிமுகப்படுத்துறாரு. குலக்கல்வி திட்டம்னா என்ன அப்டின்னா, இப்போ அப்பா வந்து என்ன வேலை செய்றாங்களோ, காலையிலேருந்து மதியம் வரைக்கும் வந்து ஸ்கூல்ல நார்மல் பாடத்த படிப்பாங்க ஸ்டூடண்ட்ஸ். மதியத்துக்கு மேல ரிமைனிங் டைம்ல அவரவர் அம்மா, அப்பா அல்ல அவங்களோட ஜெனரேஷன்ல என்ன தொழில் பண்ணாங்களோ, அந்த தொழில வந்து கத்துக்குவாங்க. இப்ப செருப்பு தைக்கிறவங்கன்னா, அவங்க செருப்பு தைக்கிறத கத்துக்கிறது. விவசாயினா விவசாயம் போய் பண்ணணும். இந்த மாதிரி அவரவர குலத்த சேர்ந்த அ அந்த தொழில வந்து கத்துக்கிறது வந்து ஆஃப்டர்நூனுக்கு கீழ. இந்த மாதிரி ஒரு ஸ்கீம கொண்டு வராங்க. ஆக்சுவலா இவரு வந்து என்ன நெனச்சு இத கொண்டு வந்தாருன்றது யாருக்கும் தெரியாது. மேபி வந்து பிள்ளைங்க வந்து பாடத்த மட்டும் படிக்கக்கூடாது. அதாவது தொழிற்கல்வியும் கத்துக்கணும். அப்டின்னும்போது அந்த காலத்துல அவரவர வேலைகள தானே, அவரவர் அம்மா, அப்பா செஞ்சத தானே அடுத்தடுத்து பிள்ளைங்க பண்ணுவாங்க. அதனால கத்துக் குடுப்போம்னு நெனச்சு கொண்டு வந்தாரா? ஆனா என்னன்னு தெரியாது. பட் மக்கள் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, இவர ஒரு ஜாதி வெறியர். அப்ப நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அவங்க மக்கள் என்ன நெனச்சாங்கன்னா, செருப்பு தைக்கிறவன் பையன் செருப்பு தான் தைக்கணுமா? விவசாயியோட பையன் விவசாயம் தான் பண்ணணுமா? அவன் படிச்சு ஒரு பெரிய ஆஃபீசராவோ, ஒரு அரசியல்வாதியாவோ ஆக முடியாதா? அப்ப நீங்க வந்து ஒரு ஜாதி வெறி பிடிச்சவரு. அப்படியே மக்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி, ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் உயர் குடியை சேர்ந்தவர்.
அதனால இவர் மேல வந்து இந்த மாதிரி ஒரு மக்கள் குற்றச்சாட்டு வச்சாங்க. இன்னொன்னு வந்து மும்மொழி கல்விக்கு வந்து ஹிந்திக்கு ஓகே சொல்லிருவாரு. மும்மொழி கல்விக்கு. மும்மொழி கல்விக்கு வந்து இவரு ஒப்புதல் குடுத்தோனே, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிரும். ஹிந்தி வந்து திணிக்க ட்ரை பண்றாரு அப்படிங்கிற மாரி. இதெல்லாம் வந்தோனே என்ன பண்ணுவாருன்னா, ராஜினாமா பண்ணிருவாரு. அப்போ 2 தடவ அவர் சிஎம் ஆனா கூட 2, 2 வருஷம் தான் இருந்திருப்பாரு. ஏதோ ஒரு ரீசன்னால ஃபர்ஸ்ட் டைம் வந்து மொத்த அமைச்சரவையுமே செகண்ட் வேர்ல்டு வார எதிர்த்து அமைச்சரவை வந்து பதவி விலகுனதுனால, அப்பயும் அவர் 2 வருஷத்துல சிஎம்லேருந்து விலகிருவாரு. 2வதும் 52ல ஆயிருப்பாரு. ஆனா, இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் நெறைய வந்தபோது அவரே ராஜினாமா பண்ணியிருப்பாரு. இவருக்கு அடுத்து தான் காமராஜர் வந்து சிஎம் ஆயிருப்பாரு. அடுத்தது 1937ல சிஎம் ஆனப்போ இவர் மதுவிலக்கு கொண்டு வந்திருப்பாரு. பின் சென்னை மாகாணம் முழுவதும் விற்பனை வரி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். 1971ல ஜூலை 20ல கருணாநிதிய மீட் பண்ணி, இந்த மதுவிலக்க திரும்ப பெறுறத வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி, திரும்ப வாபஸ் வாங்க வச்சிருப்பாரு. 74ல கருணாநிதி வந்து மதுவிலக்க வந்து திரும்ப அ அமல்படுத்தியிருப்பாங்க. மதுவ இல்ல. நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட் மீனிங் அது. மதுவிலக்க அமல்படுத்தியிருப்பாரு. ஆனா, அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம்கே கட்சியில வந்து அது திரும்ப அத ரத்து பண்ணிட்டு, இப்பயுமே அது மதுவிலக்கு மாறி, மாறி நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒருத்தர் கொண்டு வருவாங்க, ஒருத்தர் கேன்சல் பண்ணுவாங்க. அப்படிதான் போயிட்டுருக்கு. இது பெருசா நீங்க மனப்பாடம் பண்ற பாயிண்ட்ஸ் எதுவும் இல்ல. அடுத்தது வேளாண் துறையில வந்து 1938ல 37, 38ல இவரு இருந்தாரு இல்லையா? அந்த டைம்ல வேளாண் துறைய சேர்ந்தவங்களுக்கு வந்து கடன் வந்து தள்ளுபடி திட்டம் வந்து விவசாய கடன் தள்ளுபடி திட்டத்த கொண்டு வந்தாரு. அடுத்தது மவுண்ட் பேட்டன் பிரபு இருந்தாரு இல்லையா? மவுண்ட் பேட்டன் பிரபுக்கு அப்புறம் அவர் பீரியட்ல அவருக்கு பதிலா கொஞ்ச நாள் டெம்பரவரியா இந்தியாவோட வைஸ்ராயா இருந்தவர் தான் ராஜாஜி. 1948 ஜூன் 21ல இந்தியாவோட வைஸ்ராய் ஆகுறாரு. யாரோட ரெக்கமெண்டேஷன்ல இவர் வைஸ்ராய் ஆனாரு அப்படின்னா, நேருவோட ரெக்கமெண்டேஷன்ல தான் இவர் வைஸ்ராய் ஆயிருப்பாரு. எப்பன்னா 1950 ஜனவரி 26 வரைக்கும். நம்ம இந்த குடியரசு அறிவிக்கிற வரைக்கும் அவர் இருந்திருப்பாரு. அதுக்கு அடுத்ததுக்கு அப்புறம் ராஜேந்திர பிரசாத் வந்து வைஸ்ராய் ஆயிருவாரு இவருக்கு அடுத்து. அடுத்தது காந்தியோட கொள்கைய ஏற்று காந்திய கொள்கைய ஃபாலோ பண்ணவர் தான் ராஜாஜி. அதே மாதிரி ராஜாஜி ஜின்னாவோட கொள்கைகளையும் காந்தி கிட்ட எடுத்து சொல்லியிருப்பார். அதத்தான் பின்னாடி சிஆர் திட்டம் அப்படின்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஜின்னா வந்து என்ன எதிர்பார்க்கிறாரு? என்ன முஸ்லிம்களுக்கு வந்து இந்தியாவுல என்ன பிரச்சனை? அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொன்னவர் வந்து ராஜாஜி. 1947ல நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆகஸ்ட் 14 ஒரு நாள் முன்னாடி பாகிஸ்தானுக்கும், ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கும் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருக்கும். 1938ல சுபாஷ் சந்திர போஸ் இருப்பாரு இல்லையா? அவர வந்து விமர்சனம் பண்ணி பேசியிருப்பாரு ராஜாஜி. எங்கன்னா திரிபுரா காங்கிரஸ் மாநாட்டுல வச்சு. ஆக்சுவலா சுபாஷ் சந்திர போஸுக்கு அந்த சைடு வந்து பயங்கரமான நார்த் இந்தியா சைடு பயங்கரமான சப்போர்ட். ஓகேவா? முழுக்க முழுக்க அவரோட ஃபாலோவரா இருந்த டைம்ல, அவர விமர்சித்து பேசினது என்ன ஆயிரும்னா, ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா மாறிரும். அதனால் மேற்கு வங்க மக்கள் அவரை ஆளுநராக ஏற்க மறுத்தனர். ராஜாஜியே திரும்பி போ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டமே நடத்திருக்காங்க. நம்ம எப்படி சைமன் கோ பேக்ன்னு சொன்னோம். அது மாதிரி ராஜாஜிய உள்ளேயே நுழைய விட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அப்புறம் கடைசியில பேசி கலவரத்த வந்து இவரு கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு. ராஜாஜி வந்து என்ன ரீசனோ தெரியாது. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்த வந்து பெருசா வந்து இவரு ஏத்துக்க மாட்டாரு. அதாவது அத புறக்கணிச்சிருப்பார். அத வந்து அக்செப்ட் பண்ணி அதுல கலந்துக்கிட்டு எடுத்துட்டு போகாம, அத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணும்போது, அப்பயும் மக்களால விமர்சிக்கப்பட்டிருப்பார். இவர் ஏன் இத வந்து பண்ண மாட்றாரு? அதுக்கு என்ன ரீசன்? அப்படிங்கிற மாரி. அடுத்தது 1920ல காந்தி கூட வந்து ஒத்துழையாமை இயக்கத்துல கலந்துக்கிட்டாரு. கஸ்தூரி ரங்கன் மூலம் கடிதம் எழுதி காந்தியை சென்னைக்கு வர வச்சவர் ராஜாஜி தான். அப்போ 1920 காலத்துல ஒரு வாட்டி காந்தி வந்து 1919ல வந்திருப்பாருன்னு நெனைக்கிறேன். அந்த டைம்ல வர வச்சவரே ராஜாஜி தான். ராஜாஜி கூட தான் பேசிட்டு இருப்பாரு மீட்டிங்ல. அப்பதான் பாரதியார் உள்ள வந்து காந்தி கிட்ட பேசுவாருன்னு சொல்லி நம்ம தமிழ் புக்ல எல்லாம் படிச்சிருக்கோம். அது இந்த டைம்ல தான். கத்தீட்ரல் சர்ச்சில் தங்கி 3 நாட்கள் ஆலோசனை நடத்தினர். அந்த டைம்ல தான். எங்கன்னா சர்ச்சுல வச்சு டிஸ்கஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அப்பதான் வந்து ரொம்ப காந்தியும், ராஜாஜியும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆனதே அப்பதான். 21ல முதல்ல சிறைவாசம். ஜெயிலுக்கு போறாரு ராஜாஜி. அப்பதான் வந்து அவரோட சாக்ரடீஸ் அப்படிங்கிற
சாக்ரட்டிஸ் பற்றிய பதிப்பு. முதல் நூல வந்து அவரு ஜெயில்ல இருக்கும்போது தான் எல்லா நூல்களும் எழுதுவாங்க தலைவர்கள்லாம். ஏன்னா டைம் நெறைய ஃப்ரீயா கிடைக்கும்ல அதனால. அடுத்தது 1937ல மாகாண சபை தேர்தல்ல போட்டியிட்டாரு. சென்னை மாகாணத்தோட முதல்வரானாரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 1950ல நேருவோட அமைச்சரவையில சேர்ந்தார். இடையில கொஞ்ச நாள் நேருவோட தற்காலிக 47ல இருந்து அம் அப்ரூவ் பண்ணி 1950 ஜனவரி 26ல குடியரசு அப்ரூவ் பண்ணி 51ல ஃபர்ஸ்ட் பொதுத் தேர்தல் நடக்கிற வரைக்கும் ஒரு இடைக்கால அமைச்சரவை நேரு தலைமையில இருந்துச்சு. அந்த இடைக்கால அமைச்சரவையில இவரும் இருந்தாரு. 1950 டிசம்பர் 15ல பட்டேல் இறந்ததுக்கு பின்னாடி இவரு ராஜாஜி உள்துறை அமைச்சரா இருப்பாரு. 10 மாசம் தான் அவரு சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் திரும்ப மாநிலத்துக்கே திரும்பி வந்துருவாரு. சென்ட்ரல் மினிஸ்டர்ல இருந்து திரும்பி தமிழ்நாட்டுக்கே வந்துருவாரு. 1952ல சென்னை மாகாணத்தோட முதல்வரா திரும்ப ஆனாரு. நேருவோட அறிக்கையால மொழி வாரிய மாநிலமாக பிரிக்கிறதுக்கு வந்து அதுக்கப்புறம் இவரும் சேர்ந்து தான் குடுத்திருப்பாரு. அதுபடி 53 அக்டோபர் 1 52, 53, 54லாம் இவர் தானே இருந்தாரு. 53 அக்டோபர் 1ல முதல்ல ஆந்திராவ தனி மாநிலமா பிரிச்சாங்க. நமக்கு தெரியும். அதுக்காக தான் பொட்டி ஸ்ரீராமுலுன்றவரு 75, 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து உயிரையே விட்டிருப்பாரு. அந்த டைம்ல சிஎம்மா இருந்தவர் இவர்தான். 1959ல சுதந்திரா கட்சி அப்படிங்கிற ஒரு புது கட்சிய வந்து ராஜாஜி உருவாக்குறாரு. 62ல மக்களவை தேர்தல் நடக்கும்போது அதுல 18 இடங்கள்ல இந்த சுதந்திரா கட்சி ஜெயிக்கவும் செய்யுது. இப்படி ஒரு கட்சி இருந்தது பெருசா தெரியாம போச்சு. ஆனா அது வந்து ராஜாஜியால உருவாக்கப்பட்டு இருந்த ஒரு கட்சி. அடுத்தது 67ல 37லேருந்து 67 வரைக்கும் காங்கிரஸ் தான் இருக்கு. 67ல தான் திமுக வந்து ஆட்சிய பிடிக்குது. அதுக்கப்புறம் 72ல டிசம்பர் 25 அதாவது கிறிஸ்மஸ் டே. டிசம்பர் 25ல இவரு ராஜாஜி இறந்து போயிறாரு. ராமாயணத்த சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிற பேர்ல நூலா வெளியிட்டாரு. ராமாயணம், மகாபாரதம், திருக்குறள் இது எல்லாத்தையும் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர். மகாபாரதத்த கூட வியாசர் விருந்து அப்படிங்கிற பேர்ல எழுதியிருப்பாரு. அடுத்தது விஞ்ஞான கலைச்சொற்களை தமிழில் கொண்டு வந்தார். விஞ்ஞான கலைச்சொற்கள் அதாவது இப்ப நம்ம கலைச்சொற்கள்னு படிக்கிறோம்ல, சயின்ஸ் ரிலேட்டடான, டிபார்ட்மெண்டல் ரிலேட்டடான கலைச்சொற்கள் எல்லாம் நம்ம வந்து இப்ப எக்ஸாம்க்கே அத வச்சிருக்காங்க. அந்த மாரி கலைச்சொற்களை எல்லாம் தமிழ்ல கொண்டு வந்தவரே இவர்தான். அதே மாதிரி இவருக்கு அதுக்காக இந்த கலைச்சொற்கள கொண்டு வந்ததுக்காகவே 1958ல சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சுச்சு. சாகித்ய அகாடமி விருது. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒண்ணு, நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இவர்தான் அப்படின்னு. "குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா" அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு இல்லையா? அது எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த பாடலை எழுதி அதுக்கு இசையமைத்தவர் ராஜாஜி தான். நம்ம இவர ஒரு பெரிய அரசியல் சாணக்கியர், லாயர் அப்படின்னு நெனைக்கிறோம். பாருங்க ஒரு பாடல் எழுதி அதுக்கு இசையமைக்கிற அளவுக்கு திறமையும் அவருக்கு இருந்திருக்கு. அடுத்தது 1954ல இவருக்கு பாரத ரத்னா விருது கிடைச்சுச்சு. இது மட்டும் இல்லாம, வேற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ன்னு பார்த்தா, இவர பத்தி வேற என்ன பார்க்கலாம்னா, அம் "திக்கற்ற பார்வதி" அப்படிங்கிற ஒரு நூல் இவர் எழுதியிருக்காரு. "திக்கற்ற பார்வதி" "திக்கற்ற பார்வதி" அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அடுத்தது "திருமூலர் திருமொழி" "திருமூலர் திருமொழி" அப்படிங்கிற நூலும், "குடிகெடுக்கும் கல்" குடி கெடுக்கும் கல். இந்த இத எதிர்த்து போராட்டம் நடந்துச்சு இல்லையா? அந்த டைம்ல எழுதின இதெல்லாம் நூல்கள். அடுத்து "கண்ணன் காட்டிய வழி" அப்படிங்கிற ஒரு நூல். கண்ணன் காட்டிய வழி. வழி. அடுத்தது 1922ல "சிறையில் தவம்" 21ல ஜெயிலுக்கு போனார் இல்லையா முதல்ல. அப்பதான் சாக்ரடீஸ் பத்தின பதிப்பு எழுதினாருன்னு சொன்னோம் இல்லையா? அதே டைம்ல தான் "சிறையில் தவம்" அப்படின்னு சொல்லி ஒரு நூலையும் எழுதியிருப்பாரு. இதுவும் அவர் எழுதின நூல் தான். அடுத்தது பத்திரிகைகள்னு பார்த்தோம்னா, விமோசனம் விமோச்சனம் அப்படிங்கிற பத்திரிகை இது வந்து தமிழ் பத்திரிகை. ஓகேவா? விமோச்சனம். அப்புறம் புரொவிஷன் அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகை.
இந்த 2 பத்திரிக்கையும் நடத்தியிருப்பாரு. இந்த 2 பத்திரிக்கையிலயும் க மதுவிலக்கு. மதுவிலக்க வந்து மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணி இத நடத்தியிருப்பாரு. மதுவிலக்கு. ஆக்சுவலா இந்த பத்திரிகைகளோட ஆசிரியர் யாருன்னா, கல்கி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவாங்க. ஃபேமஸான ஒருத்தரு. கல்கி கிருஷ்ணமூர்த்தி. அவர் தான் இதோட ஆசிரியர். இத வந்து இவரு நடத்தியிருப்பாரு. ஓகேவா? ஆசிரியர். அவ்வளோதான். இவர பத்தி வேற பாயிண்ட்ஸ் எதுவும் இல்ல. அப்புறம் கடைசியா இவர பத்தி சொல்லணும்னா, சிஆர் திட்டம் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி புதுப்பாளையம் புதுப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இவரு ஒரு காந்தி ஆசிரமம் அமைச்சிருக்காரு. காந்தி ஆசிரமம். இந்த காந்தி ஆசிரமம் அமைக்கிறதுக்கு இடம் குடுத்தவர் யாரு அப்படின்னா, ரத்தின சபாபதி அப்படிங்கிற ஒருத்தர். ரத்தின சபாபதி அப்படிங்கிற ஒருத்தரு இடம் குடுத்திருப்பாரு. அவர் குடுத்த இடத்துல ஒரு காந்தி ஆசிரமம் ஆரம்பிச்சிருப்பாரு. எந்த ஊர்லன்னா, புதுப்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல. அப்புறம் சிஆர் திட்டம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஃபேமஸான திட்டம். சிஆர் திட்டம்னா என்ன அப்படின்னா, சி. ராஜகோபாலாச்சாரி திட்டம். சி. ராஜகோபாலாச்சாரி சிஆர் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. சிஆர் ஸ்கீம்ன்னு சொல்லுவாங்க. என்ன இதுன்னா, இந்தியா, பாகிஸ்தான் பிரிவினை பத்தின ஒரு திட்டம் தான் இது. அதாவது என்னன்னா, ஒரு வேள சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் முஸ்லிம்களோட கோரிக்கை என்ன? அ முஸ்லிம்கள்லாம் மொத்தமா அதிகமா எங்க இருக்காங்களோ, அங்க அவங்களுக்கு என்ன வந்து அன்கம்ஃபர்டபிள் இருக்கு. அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி, ஒருவேள பிரிக்கிறது தான் இதுக்கு தீர்வு. பிரிச்சா அவங்க நிம்மதியா இருப்பாங்கன்னு தோணுச்சுன்னா, அதுக்கும் ஒப்புதல் குடுக்கலாம். ஆனா, நீங்க நம்ம இந்தியா வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்குறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடுவோம். வாங்குனதுக்கு அப்புறம் நம்ம 2 பேத்துக்கும் இடையில பிரிக்கிறத நம்ம பார்த்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, முஸ்லீம் லீக் கட்சிய சேர்ந்தவங்களையும் கூப்பிட்டு வச்சு, காந்திய எல்லாத்தையும் பேசி, ஜின்னா என்ன விரும்புறாரு? அவர் சொல்றதுலயும் நியாயம் இருக்குன்னு சொல்லி காந்தி கிட்ட எடுத்து சொல்லி, இத எப்படி சுமூகமா தீர்க்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண ஒரு திட்டம் தான் இந்த சிஆர் திட்டம். அது ரொம்ப ஃபேமஸான ராஜாஜியோட ஒரு திட்டம். இப்ப எப்படி காமராஜருக்கு கே திட்டம் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி இவருக்கு சிஆர் திட்டம்ன்றது ரொம்ப முக்கியமானது. இவ்வளோதான் ராஜாஜிய பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இது மட்டும் இல்ல, நீங்க வந்து தமிழ் புத்தகத்திலயும், ஜிகேல ஐஎன்எம் டாபிக்லயும் நெறைய வந்து ராஜாஜிய பத்தி படிச்சிருப்பீங்க. அந்த விஷயங்கள்லாம் ஒரு சிலது இதுல மிஸ் ஆயிருந்தா, நீங்க அதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு தலைவர்ல உங்கள நான் மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.